Hi everyone. Today I'm going to do an orthobiologic injection to the right knee of a 65-year-old male. He's been complaining of right knee pain for the last 2 years following an injury. After the injury, he developed a osteochondral fracture involving the joint surface as well as the underlying bone, and this fracture got reabsorbed to secondary osteoarthritis in the lower end of the thigh bone or the femur bone. Later, he developed osteoarthritic change in the tibia bone and the patella or the knee cap. So now his complaint is of knee pain, and he has also developed gradual onset knee pain in the left knee. I will be treating this with a PRP injection. These are the x-rays. There is an irregularity in the lower end of the femoral condyle, medial femoral condyle. This is due to an old injury, and it was an osteochondral injury way back that has led to grade 4 osteoarthritic change in the lower end of the medial femoral condyle. And MRI has shown that there is also grade 4 change in the lower end of the medial femoral tibial condyle. There is narrowing of the lateral compartment as well, and MRI has shown grade osteoarthritic changes in the patellar facet as well. This is the left knee. You can see that there is spiking, intercondylar spiking, medial and lateral. There is some joint space narrowing. So I'll be injecting PRP, platelet-rich plasma, into the left knee, and I will be injecting stromal vascular fraction in the right knee. Now we are going to see the patient walk after his surgery. You're walking very fast. Super, fantastic. இங்க வாங்க உட்காருங்க. Oh, you are going to run. Oh. And we will talk to the patient now and find out his experience after the procedure. I have already performed the procedure. I am going to introduce to you Mr. Venkatachalam, who is sitting in front of me. We talk to him and find out his experience. வணக்கம் மிஸ்டர் பக்தவச்சலம், எப்படி இருக்கீங்க? ப்ளீஸ் கம். வணக்கம் டாக்டர். How are you? ஃபைன் டாக்டர், நல்லா இருக்கேன் டாக்டர். இப்போதைக்கு இன்னைக்கு வாட் டிட் யூ ஹேவ் டுடே? நீங்கள் இன்னைக்கு வந்து ஸ்டெம் செல் தெரப்பி நீங்கள் எனக்கு வலது கால் முட்டியில் நீங்கள் செய்திருக்கீங்க. அருமையாக இருக்கு டாக்டர். எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வலது காலில் வந்து இன்ஜுரி ஏற்பட்டது. அதனால எனக்கு எலும்பு கொஞ்சம் உடைஞ்சு போச்சு, சவ்வு கொஞ்சம் ஃபுல்லாக கட் ஆகிடுது. நான் வந்து ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் கான்டாக்ட் பண்ணேன். அவங்க வந்து ஸ்டெம் செல் தெரப்பி பண்ண முடியாது, ஃபுல்லாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும்னாங்க. பட் எங்கள் ஃபேமிலியில் யாரும் அக்செப்ட் பண்ணலை, அந்த ஒப்பீனியன் வேணான்னாங்க. அதுக்கு பிறகு நான் மியாட்டில் போனேன். அங்கேயும் சீஃப் டாக்டர் பார்த்தேன். நான் டாக்டர் வில்லியம்ஸ் பார்த்தேன். செல்வராஜ் அண்ட் வில்லியம்ஸ். அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, இல்லை கம்ப்ளீட்டாக தேஞ்சு போயிருக்கு முட்டி, வந்து யூ மஸ்ட் பி ரீப்ளேஸ், அதர்வைஸ் தேர் இஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு அதில் ஒரு உடன்பாடு இல்லை. பட் அவங்க என்ன சொன்னாங்க, முன்னே வந்து நீங்கள் உடனே இன்ஜுரி ஏற்பட்ட உடனே வந்திருந்தாக்கா நான் வந்து கீவோல் சர்ஜரி பண்ணியிருக்கேன்தாக்கா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்குள்ளே முட்டியில் சவ்வெல்லாம் கம்ப்ளீட்டாக தேஞ்சு போச்சு, நீ ரீப்ளேஸ்மெண்ட்டு தவிர வேறு எதுவும் சொல்யூஷன் இல்லைன்னாங்க. எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. எங்கள் ஃபேமிலியில் யாரும் ஒத்துக்கலை. இந்த ஏஜில் போயிட்டு வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் நாட் எ குட் ஒன் ஃபார் மீன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆல் அட்வைஸ் டு மீ. அதனால நான் அப்படியே ஸ்லைட்டாக போஸ்ட்போன் பண்ணிகிட்டே வந்தேன். ஒன் ஃபைன் மணி டிவியில் வந்து நீங்கள் இன்டர்வியூ கொடுத்தீங்க, பார்த்தேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது பிறகுதான் உங்களை வந்து நான் கான்டாக்ட் பண்ணேன். நீங்கள் எனக்கு சில சஜஷன்ஸ் எல்லாம் சொன்னீங்க, 2 ஆப்ஷன்ஸ் சொன்னீங்க. இது மொத்தத்துக்கு கம்ப்ளீட்டாக என்ன டெஸ்ட் பண்ணிட்டு எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்து பார்த்து எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிங்க. 2 சொல்யூஷன் ஒன்று கொடுத்தீங்க. அது வந்து பர்மனெண்ட் சொல்யூஷன் வேணாக்கா நீ ரீப்ளேஸ் பண்ணிக்கிங்க, அது லைஃப் லாங் நல்லா இருக்குன்னு.
அப்புறம் நான் அதுலேயும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதை தான் வேறு எதனா சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டேன். நீங்கள் ரெண்டாவது சொல்யூஷன் சொன்னீங்க, அதுதான் ஸ்டெம் செல் தெராப்பி. அதை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன். பட் இந்த ஸ்டெம் செல் தெராப்பி வந்து ராமச்சந்திராலே யாருமே பண்ணுறது கிடையாது. அதே போல் மியாட்டியும் இந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் யாருமே பண்ணுறதில்லை. நான் அங்கேயும் கேட்டு பார்த்தேன். அப்புறம் இது இந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுன்னு நாங்கள் எனக்கு எங்கேயும் போகிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு அதை விஜய் ஹாஸ்பிட்டலையும் மற்ற ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு அப்போல்லோ எனக்கு போகிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா உங்களுடைய ட்ரீட்மெண்ட் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். டாக்டர் CMK ரெட்டி அவரும் உங்களை பற்றி நல்லா குட் ஒப்பீனியன் கொடுத்தாரு. அப்புறம் உங்கள் டிவியில் நான் பார்த்து உங்கள் பேட்டி நல்லா இருந்தது. அது எப்படி அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா ஒரு அட்வைஸ் பண்ணீங்க நீங்கள். அதில் நான் இம்ப்ரெஸ் ஆனேன். நான் சரி வந்து இங்கே பார்க்குறேன், ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது தான் உங்கள் ட்ரீட்மெண்ட்டை நீங்களும் சொன்னீங்க, ரெண்டாவது சொல்யூஷன் இதை பண்ணிக்கிங்க அப்படின்னீங்க. அதே போல் நீங்கள் ஒரு 10 days வந்து டைம் கொடுத்தீங்க. நானும் 10 days வந்து போகிறது இன்றைக்கி தான் வந்தேன். இன்றைக்கி மார்னிங் 6 மணிக்கு நான் இங்கே வந்து அட்மிட் ஆனேன். நான் 7 மணிக்கெல்லாம் எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு தியேட்டரில் கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் டாக்டர் நீங்கள் வந்து 7 மணிக்கு வந்தீங்க. 7 மணிலேருந்து நாங்கள் கேட்டேன் எவ்வளோ டாக்டர் டூரேஷன் இருக்கும். அப் டு ஒரு 1.5 hours to 2 hours சொன்னீங்க. அப்புறம் எனக்கு வந்து அனிஸ்தீஷியாவே கொடுக்கல. எனக்கு மெயின் அனிஸ்தீஷியா கொடுக்கல. ரெண்டாவது லோக்கல் அனிஸ்தீஷியா எனக்கு கொடுக்கல. ஸ்பைனல் கார்டு எந்த இன்ஜெக்ஷன் பண்ணல, கேஸ் எதுவும் எனக்கு வைக்கல. ஒன்லி எந்த இடத்துல ரைட் நீடில் மட்டும் அங்கே வந்து இன்ஜெக்ஷன் போட்டு இந்த ஸ்டெம் செல் தெராப்பி நீங்கள் பண்ணீங்க. மோர் தென் 1.5 hours நீங்கள் பண்ணீங்க. அது பெயின் மட்டும் ஸ்லைட்டாக இருந்தது. பட் ஐ கேன் டாலரேட். அது நார்மல் பெயின் தான் அது. ஆனால் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க. அந்த ஸ்டெம் செல் தெராப்பியில் இருக்கும்போது என்னுடைய தைசிலேருந்து என் வலது கால தொடையிலேருந்து ஏறக்குறைய ஒரு 30 ml ஃபேட்டி ஆசிட் நீங்கள் எடுத்தீங்க. அதை எடுத்து எனக்கு காமிச்சிங்க. நான் உண்மையிலே ஐ ரியலி சர்ப்ரைஸ். அது எப்படி அது எங்கள் தொடையிலேருந்து அந்த 30 ml ஃபேட்டி ஆசிட் எடுத்தார் சொல்கிறேன். ஃபேட்டி ஆசிட் இல்லை, ஃபேட் எடுத்தார்னு எனக்கே ரியலி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வித்தவுட் எனி ஈவன் ஒரு ட்ராப் பிளட்டு கூட லீக் ஆகலை, ஒரு ஸ்டிச்சிங் கூட கிடையாது. த்ரூ இன்ஜெக்ஷன் மூலியமே அந்த இடத்துல வந்து நம்ம எல்லாம் வந்து அனிஸ்தீஷியா கொடுத்து அதிலே 30 ml ஃபேட் எடுத்தீங்க, எனக்கு காமிச்சிங்க. அது நான் உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன். நான் அதுக்கு பிறகு என்ன பண்ணீங்க, நீங்கள் அது சென்ட்ரிஃபியூஜர் விட்டு அதுலேருந்து அந்த ஃபேட்டி ஆசிட் எல்லாம் எடுத்துகிட்டு 1 ml மட்டும் ஸ்டெம் செல் இது லிக்விட் எடுத்தீங்க. அது எனக்கு கண்ணிலே நீங்கள் காமிச்சிங்க. நல்லா அருமையாக அழகாக இருந்தது. இந்த 30 ml இந்த 1 ml தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த 1 ml போதும் சொன்னீங்க. அந்த 1 ml தான் எனக்கு என்ன பண்ண ரைட் நீல அந்த ஃபீமருக்கு கீழே 2 சைடு எனக்கு அது பிறகு நீங்கள் எனக்கு காமிச்சிங்க. 1 ml வந்து அந்த ஸ்டெம் செல் காமிச்சிங்க. எல்லோ கலராக இருந்தது, நல்லா இருந்தது. எனக்கு நல்லா சுயநனவோடு இருந்தேன் நான். அப்புறம் நானே அவர் காமிச்சிருந்த பாருங்கள் நீங்கள் காமிச்சிங்க. அது கூட என்ன பண்ணீங்க, PRP இன்ஜெக்ஷன் வந்து இன்ஜெக்ட் பண்ணீங்க. இன்ஜெக்ட் பண்ணி அந்த இன்ஜெக்ஷன் இதுவும் காமிச்சிங்க. இது பாருங்கள், இது PRP தனியாக இருக்குது, இதுக்கு கீழே வந்து ஸ்டெம் செல் இருக்குது. இதை நான் தை போனில் போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அதுலேயும் கொடுத்தீங்க, ஃபீமர் போன்லேயும் கொடுத்தீங்க. அப்புறம் இன்னொரு PRP எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த போன் இன்செர்ட் பண்ணுறதுல நடுமத்தில் நீங்கள் எனக்கு இன்செர்ட் பண்ணீங்க. எனக்கு அந்த ரைட் நீலே வந்து எனக்கு 2 PRPயும் அந்த ஸ்டெம் செல் இது கொடுத்தீங்க. நல்லா அருமையாக இருந்தது டாக்டர். இப்போதைக்கு அதே போல் எனக்கு லெஃப்ட் லெக்கிலையும் எனக்கு கொஞ்சம் லேசாக பெயின் இருந்தது. அதுவும் என்ன பண்ண தேய்மானம் இப்போ தான் ஆரம்பிச்சது. உங்கள்கிட்ட கேட்டதுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணிங்க, PRP இன்ஜெக்ஷன் போட்டுங்க இனிஷியலு, அது வந்து அந்த தேய்மானத்தை குறையும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு அந்த லெஃப்ட் சைட்லேயும் PRP இன்ஜெக்ஷன் கொடுத்தீங்க. கொடுத்துட்டு நம்ம ஒரு 1/2 hour அங்கே இருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து ஓபிக்கு வார்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. வார்டில் வந்து மேக்ஸிமம் ஒரு 1.5 hours or 2 hours தான் நான் ரெஸ்ட் எடுத்தேன். அங்கே எனக்கு நல்லா ஃபுல் கான்சியேஷன். ஓடி ஆப்ரேஷன் தேட்டர்ந்து வரும்போது எனக்கு நல்லா கான்சியேஷனோடு இருந்தேன். ஒரு ட்ராப் பிளட்டு கிடையாது, சிங்கிள் ஸ்டிச்சிங் கிடையாது. அது எப்படி தான் டாக்டர் செய்தான்றது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு மெட்ராஸில் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கூட இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு யாரும் முன்னுக்கு வரமாட்டேன்றாங்க. அது ஏன்னு தெரில. ஆனால் டாக்டர் மட்டும் Dr.A.K. வெங்கடாச்சலம் சார் மட்டும் அவரோட கைராசியாக என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. ட்ரீட்மெண்ட் அருமையாக சூப்பராக இருந்தது டாக்டர். வித்தின் 1.5 hours நான் நல்லா இருந்தேன். அந்த பெயினெல்லாம் எனக்கு போச்சு. நார்மலாக நான் நொண்டி தான் நடந்துருந்தேன். இல்லை சின்னத்தை வாக்கர் வச்சு நடப்பேன். இப்போ வாக்கரும் கிடையாது, சைட் சப்போர்ட் எதுவும் கிடையாது. நார்மலாக நடக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் நல்லா ஜம்ப் பண்ணேன் நான். You're walking very fast. Super, fantastic.
இங்கே வாங்க உட்காருங்க. ஓ, யூ ஆர் கோயிங் டு ரன். ஓ, அப்புறம் ரன்னிங்கும் பண்ணேன். அது எப்படின்றது எனக்கு என்ன மர்மமான ஒரு விஷயமா இருந்தது. அவரை ட்ரீட்மெண்ட் பார்க்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நான் எவ்வளோ பேருக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அதில் முக்கியமாக டாக்டர் A.K. வெங்கடாச்சலம் சாருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த 67வது வயசில் எனக்கு இவ்வளோ தூரம் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறேன்னாக்கா இட்ஸ் a வெரி கிரேட் ஒன். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவரை பாராட்டுறதுக்கு எனக்கு வார்த்தைகளே கிடையாது. பட் அவர் நீண்ட நாள் ஆயுளோடு இருந்து எங்களை போல பேஷண்ட்டுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணி விட்டு ஆண்டவன்ட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ டாக்டர். ரியலி ஒன்ஸ் அகேன் ஐ டோன்ட் நோ ஹவ் டு எக்ஸ்பிரஸ் மை தேங்க்ஸ் டு யூ டாக்டர் A.K. வெங்கடாச்சலம். ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா கெட் இன் டச் வித் மீ. தேங்க்யூ. உங்களுக்கு ஃபிசியோதெரப்பி உங்களோட ரிலேட்டிவ் இருக்காருங்க. உங்களை வாங்க, கிட்டக்க வாங்க, இங்கே உட்காருங்க, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. Hello doctor, my name is Tyagarajan. I'm a physiotherapist. So I have my own private clinic and he is my uncle. So as per your advice, I'll give him 2 weeks of different physiotherapy for quadriceps strengthening. And post 2 weeks, I'll also give him further mild activities. So that is what is required? Yes, doctor. Not much physiotherapy is also required. Sure, doctor. Unlike a knee replacement, as you know, where you have to do months of physiotherapy. Exactly. Nothing is required here. Sure, doctor. He is able to walk without any support now. Absolutely. So he should take it easy for the first 2 weeks and then a little bit more aggressively for the next 4 weeks. And then after that, he can return to normal activities. Sure. I would caution him against running and all that. Yes, he is no longer 50 or 40, he is from 67. Exactly. And he's got a part of his bone also missing in the knee. Okay, doctor. So that's it. So you take care of him. Sure, Thank doctor. you. Sure, doctor. So that was the testimonial from Mr. Bhaktavachalam, and I've advised him as well as his relative about the physiotherapy. Hope he should continue to recover. I hope this video was informative to many of you. Those of you who are hesitating to have a knee replacement, the stem cell treatment is an alternative. It offers relief up to a few years. Further long-term studies are not available. Patients do experience pain relief as shown by this gentleman. If you like this video, give it a thumbs up, share it with your friends. Subscribe to my YouTube channel, Madras Joint Replacement Center. I'll see you in the next video. Cheers.